ஒரு ஜோதிடரின் கடமை என்ன என்பதை என்னுடைய தந்தையாரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அவர் அதிகாலையிலே எழுந்து நீராடி ஜபதபங்கள் செய்து அருகிலுள்ள ஆலயத்துக்கு சென்று விடுவார். அங்கே சென்று வழிபட்டு பின்பு ஜாதகம் அமர்ந்து பார்த்து சொல்வார். கூடுமான வரைக்கும் வருகிற வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை தானமாக செஞ்சுருவாங்க அப்பா. ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அங்குள்ள கல்வெட்டுக்கள், சிற்பங்கள் அல்லது அதனுடைய தலபுராணம் அதெல்லாம் படிச்சுட்டு அந்த கோயிலை நுட்பமாக வலம் வந்து என்ன அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிறர் சொல்ல கேள்விப்பட்டாலும் தானே நேரில் சென்று பார்ப்பாங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் சொல்லி அது நடந்ததா இல்லையான்னு கேட்பாங்க. ஒரு பலன் சொல்லி அது நடக்கலைன்னா ஐயா அவர்கள் வருத்தப்பட மாட்டாங்க. என்னுடைய தந்தையார் ஏன் நடக்கவில்லை என்று நாளும் வாசித்து கொண்டே இருப்பார். தினமும் ஒரு பாடலை வாசித்து கொண்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம கணிக்காமல் கூட விட்டுருக்கலாம். அதாவது தவறுதலாக வந்த கேள்விக்கு மாத்திரம் நம்ம பதில் சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது நடந்திருக்கும். அதற்கும் ஐயா அவர்கள் நோட்டில் குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு ஜோதிட பாடலை தேடுவார். ஐயா அவங்க வந்து என்கிட்ட இது மாதிரி படிக்கணும், இது மாதிரி இருக்கணும்லாம் சொல்ல கிடையாது. அவர் வாழ்வே எனக்கு ஒரு பல்கலைக்கழக பாடம்தான். ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசி என்று சொல்லவே கிடையாது. அவர் சொல்லாததனால்தான் நான் தேடி தேடி வாசிக்கிறேன். உனக்கு எது வேண்டுமோ அப்பொழுது கிடைக்கும் அப்படிம்பார். அடிக்கடி ஐயா அவங்க சொல்லுவாங்க, நயமாக உரை, நயம்பட உரை, எண்ணியவாறு வழிபடு, எண்ணிலா செல்வம் அடை அப்படிம்பாங்க ஐயா. அப்போது ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த இதில் பார்க்குறப்போ தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, பணத்தின் மீது ஒரு பெரிய தேவையில்லாமல் இருக்கிறது. தேவைக்கு பணம், ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், இறைவனிடத்தில் இது பிரார்த்தித்தா போதும், நமக்கு எது விதிச்சிருக்கோ அது வரும். இரண்டாவது, நாம் வழிகாட்டுகிற இடத்தில் இருப்பதனால் வழியை நாம் முதலில் தேடி கண்டுகொண்டு அங்கே என்னன்னு பார்த்துட்டு அது பிறருக்கு சொல்லணும். பயன்பாட்டில் உள்ளதையும் நாம் எடுத்துக்கணும். இப்படி பொதுமக்களுடைய கருத்துக்களையும் வாங்கி நாளும் படித்து கொண்டு தொடர்ச்சியாக அதை பயபக்தியோட, ஒரு தெய்வ பக்தியோட, ஒரு தொழில் பக்தியோட முயற்சியும் பயிற்சியும் கடைசி வரைக்கும் ஐயா வச்சுருந்தாங்க. எனவே ஜோதிடத்தில் வெற்றி பெறுவதற்கு தொழில் பக்தி, பயபக்தி, கடவுள் பக்தி, நாளும் படிக்கிற பக்தி, இது மூணும் வேணும். முயற்சியும் பயிற்சி வேணும். தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருக்கணும். கோயில்களை பற்றி, புராணங்களை பற்றி, இதிகாசங்களை பற்றி, நூல்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சொன்னதும் நடக்கலை, சொல்லாததும் நடந்திருக்குது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இந்த பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். சாகிற நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அடக்கமாகிற வரைக்கும் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் தந்தையார் வாக்கு.